ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் செவிக்கினிய கதை. இங்கனம் துந்துகாரியின் தந்தை காட்டிற்கு சென்று விட்டார். பிறகு துந்துகாரி பணம் எங்கே என்று கேட்டு தாயை மிகவும் கொடுமைப்படுத்தினான். அவள் இவனோட படுத்தல் தாங்காம அவ மரணம் அடைஞ்சுட்டா. இதில் இந்த நேரத்தில் கோகர்ணன் என்ன பண்ணான், தீர்த்த யாத்திரைக்காக புறப்பட்டு கிளம்பி போயிட்டான். அந்த கோகர்ணனுக்கு துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது, சத்ருவும் கிடையாது, பந்துவும் கிடையாது. அவன் பரம விரக்தனாக இருந்தான். ஆனால் இந்த துந்துகாரி ரொம்ப மோசமான தொழிலெல்லாம் செஞ்சு திருடி எல்லாரையும் துன்புறுத்தி நிறையா பணம்லாம் சேர்த்துண்டு ரொம்ப இப்படியே பண்ணிட்டு இருந்தான். துந்துகாரி விலை மாதர்களோட வேற சேர்ந்துண்டு அவளுக்காக இன்னும் நிறையா திருடி பணம் நகை அதெல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான். இதை பார்த்துட்டு இருக்கிற விலை மாதர்கள்லாம் இவன் இப்படியே திருடின்னு இருந்தான்னாக்கா இவன் ஒரு நாள் ராஜா கிட்ட மாட்டிப்பான். அப்புறம் இவனுக்கு தண்டனை வந்துடும். அப்புறம் நமக்கு இந்த பணமும் நகையெல்லாமும் நம்மளை விட்டு போயிடும். அதனால் இவனை நம்ம விட்டு வைக்கக்கூடாதுன்னு அந்த விலை மாதர்களே சேர்ந்து இவனை மரணமடைய பண்ணிட்டா. ஆனால் இது ஊரில் யாருக்கும் தெரியாமல் போயிடுது. எல்லோரும் எங்கே இவன் அப்படின்னு கேட்குறச்சே அவள் என்ன சொல்லிட்டா, அவன் இந்த மாதிரி தூர தேசம் பிரயாணம் பண்ணிட்டான், ஒரு வருஷம் கழித்து தான் வருவான்னு ஊரில் இவாள்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருந்தாலாம். இந்த துந்துகாரி அவன் நிறைய பாபகர்மா பண்ணதுனால அவன் இந்த சுழற் காற்ற மாதிரி ஒரு உருவம் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 10 திசையிலையும் பறந்து ஓடி ரொம்ப குளிர் வெயில் ஆகாரம் இல்லாமல் தாகம் எடுத்து தெய்வமேனு அடிக்கடி புலம்பிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தானாம். இப்படியே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கோகர்ணன் இந்த லோகத்தார் எல்லார் மூலியமாகவும் இந்த துந்துகாரி மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டு அவனுக்கு அவன் ரொம்ப அநாதனாச்சே, அவனுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனே அவனுக்காக கயா சிராத்தம்லாம் பண்ணினான். எந்தெந்த புண்ணிய தீர்த்தத்துக்கெல்லாம் அவன் போனானோ அங்கெல்லாம் இவனுக்காக அவன் பகவானை வேண்டிண்டு சிராத்த காரியம் எல்லாம் பண்ணின்னு வந்தான். அப்போ இப்படி எல்லாம் வரைச்சே கடைசியில் அவனோட ஊருக்கே வந்துட்டான். சேர்ந்துட்டு ராத்திரி படுத்துண்டு அவன் வீட்லேயே படுத்துட்டு தூங்கிட்டான். அப்போ கோகர்ணன் படுத்து தூங்கின்னு இருக்கச்சே ராத்திரியில் துந்துகாரி ரொம்ப பயங்கரமான உருவத்தை அவனுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான உருவத்தோடு வந்தான். ஆனால் கோகர்ணன் நல்ல தைரியசாலிங்கிறதுனால அவன் இவனை பார்த்து சரி இவன் ஏதோ துர்கதி அடைஞ்சவன் தான் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ யார், எதுக்காக இந்த மாதிரி பயங்கரமாக வந்துன்ருக்க, என்ன எனக்கு உண்மையை ஒழுங்காக சொல்லு அப்படின்னு இவன் அவனை கேட்டான். ஆனால் துந்துகாரியால் எதுவும் சொல்ல முடியல, அவனால் பேசவே முடியல. அந்த மாதிரி அவன் இவனை பார்த்துட்டு ஏதோ கஷ்டப்பட்டு இருந்தான்.
அப்போ உடனே கோகர்ணன் என்ன பண்ணான், அவன் மேலே தீர்த்தத்தை எடுத்து புரோஷனம் பண்ணான். அந்த தீர்த்தம் புரோஷனம் பண்ண உடனே அவனோட பாவம் தீர்ந்து போயிட்டு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் கோகர்ணனை பார்த்து சொல்கிறான், வாராய் கோகர்ணனே, நான் உன்னோட பிராத்தா தான், துந்துகாரிங்கிறவன் தான் நான் பேசுகிறேன். என்னோட பாப கர்மத்தினால நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன். நான் பண்ண பாவத்துக்கு கணக்கே இல்லை, எல்லாரையும் இம்சப்படுத்தியிருக்கேன். நீ தான் என்னை சீக்கிரமாக இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கோகர்ணனை பார்த்து கேட்டான். அதுக்கு கோகர்ணன் நான் உனக்காக தானே விதிப்படி நான் எல்லா தீர்த்தத்துலேயும் கயாசிராதம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, இன்னுமா உனக்கு தீரலை அப்படின்னு கேட்டான், முக்தி உண்டாகலை அப்படின்னு கேட்டான். அப்போ துந்துகாரி சொல்கிறான், நீ 100 கயாசிராதம் பண்ணால் கூட என்னோட இது தீராது. நான் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு அதனால் முக்தியே உண்டாகாது. அதனால் நீ வேறு ஏதானு ஒரு நல்ல உபாயம் இருந்தால் பண்ண அப்படின்னு அவங்கிட்ட கேட்குறான். இதை கேட்ட உடனே கோகர்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. 100 கயாசிராதம் பண்ண கூட உனக்கு மோட்சம் கிடைக்கலன்னாக்க நான் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. சரி, நீ பயப்படாமல் உன்னோட இடத்துக்கு போ, நான் யோசிக்கிறேன், யோசித்து என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அவனை. கோகர்ணன் நைட்டு ஃபுல்லாக இவனுக்காக என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணிகிட்டே இருந்ததும் அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சு போச்சு. உடனே இவன் ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஆசையோடு இவனை பார்க்குறதுக்கு ஊருக்காரா எல்லாரும் வந்திருக்கா. வந்த உடனே இவன் அவாக்கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். நிறையா வித்வான்களும் யோகிகள் ஞானிகள் எல்லாருமே எல்லா சாஸ்திரத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கா. பார்த்துட்டு இவனுக்கு என்ன மோட்ச உபாயம் இருக்குன்னு யாருக்குமே புரியல, என்ன பண்ணலான்னு யாருக்குமே தெரியல. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து சரி சூரியனை உபாசனை பண்ணலாம், சூரியனை உபாசிச்சாதான் இவனோட மோட்ச உபாயத்தை சூரியனே சொல்லணும் அப்படின்னு சொல்ல வேணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலான்னு எல்லாருமா முடிவெடுக்கிறா. இப்போ கோகர்ணன் அவனோட யோகத்தினால சூரியனோட வேகத்தை அப்படியே நிறுத்தி அந்த சூரியனை பார்த்து, நீ தான் ஜகத்துக்கெல்லாம் சாட்சியாக இருப்பவனே, நீ என்னோட பிராத்தாக்கு முக்தி உபாயத்தை சொல்லு அப்படின்னு வேண்டினான். அதை கேட்ட உடனே சூரியனும் தூரத்துலேருந்து ஸ்பஷ்டமாக சொல்ல தொடங்கினான். என்னன்னாக்கா, நீ ஸ்ரீ பாகவதத்தை 7 நாட்களில் வாசித்து முடித்தால் மோட்சம் உண்டாகும் என்றான். ஸோ இந்த மாதிரி சூரியன் சொன்ன வார்த்தையை எல்லாரும் கேட்டுருந்தா. கோகர்ணன் ஸ்ரீ பாகவத கதா பிரவச்சனம் செய்யறதுக்காக நிச்சயம் பண்ணிட்டு கிளம்பினான். அங்கே கதை கேட்கறதுக்காக 4 திசையிலேருந்தும் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்தாலாம். தேவதைகளே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய சபையாக சேர்ந்து தான். கோகர்ணன் ஆசனத்தில் உட்காந்துட்டு கதை சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த துந்துகாரியும் எங்கே நம்ம இருக்கலாம் அப்படின்னு இங்கும் அங்கும் பார்த்துட்டு அவனும் அங்கே சேர்ந்துட்டான். 7 கணுக்கள் 7 கணுக்கள் இருக்கிற உயர்ந்தமான ஒரு மூங்கில பார்த்து அதன் அடியில் உட்காந்துட்டு கதையை கேட்கறதுக்காக அதுக்குள்ளே புகுந்துட்டான். ஏன்னா வெளியில் வாயு ரூபத்தில் அவனால் இருக்க முடியலங்கிறதுனால அந்த மூங்கிலுக்குள்ளே பூந்துண்டு நின்றுருந்தான்.
கோகர்ணன் வைஷ்ணவரான ஒருத்தரை, ஒரு பிராமணரை கேட்குறதுல பிரதானமாக அவரை ஏற்படுத்திண்டு பிரதம ஸ்கந்தத்தை தொடங்கி கதை ஃபுல்லாக சொல்லிகிட்டே வந்துட்டு சாயங்காலம் ஆன உடனே கதையை நிறுத்தினானாம். அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்துதான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சியே அந்த மூங்கில்லேருந்து ஒரு கணு படில்னு வெடிச்சதான். அதே மாதிரி மறுநாள் சாயங்காலம் கதை நிறுத்தின உடனே 2வது கணு வெடிச்சுதான். இதே மாதிரி 7 நாள்லையும் அம்மூங்கிலோட 7 கணுக்களும் வெடித்தன. இங்கனம் ஸ்ரீ பாகவதத்தின் 12 ஸ்கந்தங்களும் கேட்டதுனால அந்த துந்துகாரி அவனோட பிரேத உருவத்தை விட்டுட்டு திவ்ய ரூபம் அடைஞ்சிட்டானான். திவ்ய ரூபம் அடைஞ்சு துளசி மாலை பீதாம்பரம் அணிஞ்சுட்டு நீல மேகம் போல நல்ல சியாமள வர்ணனா ஆகி கிரீடம் குண்டலங்கள் எல்லாத்தையுமா போட்டுண்டு உடனே பிராதாவான கோகர்ணனை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னானான். அப்பா பந்துவே, உன்னால தான் நான் இவ்வளவு தோஷத்துலேருந்து விடுபட்டேன். நீ என்னிடம் நல்ல கிருபையாக பண்ண. பாகவத கதை ரொம்ப புண்ணியமானது. என்னோட இந்த இதையுமே போக்கிடுத்து. அதனால சப்தாகம் ரொம்ப மேன்மையானது. ஸ்ரீ கிருஷ்ண லோகத்தையே கொடுக்க வல்லது. சப்தாக சிரவணத்திற்கு ஆக சமஸ்த பாபங்களுமே நெடுங்குகின்றன. இது எத்தகைய கொரூரமான பாபத்தையும் அக்னி சமித்துக்களை கொளுத்துவது போல் கொளுத்திவிடும். இந்த ஸ்ரீ பாகவத கதையை ஒரு தடவையாவது கேளாதவனுக்கு ஜென்மம் பயனற்றதாக தான் இருக்கும். சுகசாஸ்திரமாக இருக்கிற இந்த பாகவத கதையை கேட்காம சரீரத்தை போஷிச்சுண்டு வருவதால் என்ன உபயோகம்? சரீரம் நிலையற்றது, தோலை மேல் மூடி இருக்கிறது, உள்ள துர்கந்தமான மாம்சம்தான் இருக்குது. கிழத்தனம், சோகம், ரோகம் எல்லாம் அந்த மாதிரி பல ஆபத்துக்களை உடையது. எவ்வளவு சாப்பிட்டும் நம்ம மேலே மேலே ஆகாரத்தை விரும்புமே இது போரும்னு நினைக்காது. இந்த மாதிரி பல தோஷங்களுக்கு இடமாக இருக்கிறது. ஒரு க்ஷணத்தில் நாசமும் அடையக்கூடியது. இப்படிப்பட்ட சரீரத்தினால் ஸ்திரமான காரியத்தை ஏன் சாதிக்கலாகாது? காலம்பரை சமைச்ச சாப்பாடு சாயங்காலத்துக்குள்ளே கெட்டு போய்டுறது. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம வளர்க்கிற சரீரம் எப்படி நமக்கு சாஸ்வதமாக இருக்கும்? இந்த சப்தாக சிரவணத்தினால விஷ்ணுவோட சமீபமே நமக்கு கிடைக்கும். அதனால் சம்சாரம் தீர்றதுக்கு முக்கியமான உபாயம் இது. ஞான சூன்யமாக இருக்கிற மூங்கிலுக்கு கூட கதை கேட்கறதுனால கணுக்கள் பிளந்தன. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட அஞ்ஞானங்கிற கணுக்கள்லாம் தாராளமாக பிளந்து போகுமே. சப்தாக சிரவணம் செய்தால் மனத்தில் உள்ள அஞ்ஞானம் எல்லாம் தீரும். சமஸ்த சம்சயங்களும் தொலைஞ்சிரும். சமஸ்த கர்மங்களும் சீனித்து போயிடும். சம்சாரமாகிற சேற்றை அலம்பி சுத்தி செய்யும். புண்ணிய தீர்த்தமாகிற ஸ்ரீ பாகவத கதை ஹிருதயத்தில் இருக்குமாயின் மோட்சம் கையில் இருப்பதாகவே பண்டிதர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் என்றான். அவன் இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கச்சியே வைகுண்டவாசிகளோடு கூடிய பளபளன்னு ஒரு பேரொளியோட ஒரு விமானம் வந்தது. அப்போ எல்லாரும் பார்த்துன்னு இருக்கச்சியே துந்துகாரி அந்த
விமானத்தை அடைந்தான். கோகர்ணன் அந்த விமானத்தில் உள்ள வைஷ்ணவாலை பார்த்து, நான் கதை சொல்ல கேட்டவர் பலரும் பாவமற்றவராய் இருக்கையில் அவர்களுக்கும் ஒரே காலத்தில் விமானங்களை ஏன் கொண்டு வரவில்லை? இங்கே எல்லாரும் சமமாதான கேட்டுருந்தா பலத்தில் மாத்திரம் ஏன் இவ்வளவு பேதம் உண்டாயிற்று? வாரீர் வைஷ்ணவர்களே, இதை எனக்கு மொழிவீர்களாக என்றான். வைஷ்ணவாலும் அவனை பார்த்து, கேட்டதில் பேதம் இருக்கிறதுனால தான் பலத்துலேயும் பேதம் இருக்குது. எல்லாரும் கேட்டார்கள்ங்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி அதை மனசில் வாங்கிக்கல. ஆகையால் பலத்தில் பேதம் இருக்குது. இந்த துந்துக்காரி இந்த 7 ராத்திரியையும் உபவாசம் இருந்து கதை கேட்டான். ஊக்கமுள்ள மனத்தோடு அதை கவனித்து கேட்டான். மன ஊக்கமே இல்லாமல் சும்மா கேட்கறது வீணான செயல் தானே. உறுதியே இல்லாத ஞானம், ஊக்கமே இல்லாத கேள்வி, நம்பிக்கை இல்லாமல் மந்திரம், மனசே அதில் போகாமல் ஜபம் பண்ணுறது, வைஷ்ணவரே இல்லாத தேசம், சத்பாத்திரமே இல்லாத சிராத்தம், வேதம் ஓதாதவனுக்கு கொடுத்த தானம், ஆச்சாரமே இல்லாத குலம், இதெல்லாம் பயனற்றவை தானே. முக்கியமாக கதை கேட்குறதுக்கு குருவோட வாக்கியத்தில் விஸ்வாசம் இருக்கணும். அப்புறம் நம்ம தீனன் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். நமக்கு இதை விட்டால் வேறு கதி இல்லை அப்படிங்கிற மனோபாவம் நமக்கு வேணும். மன ஊக்கம் நல்ல குறையே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நியமத்தோடு இருந்தால் தான் கேட்டாக்க நமக்கு பலன் உடனே கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாரும் கேட்டால் எல்லாருக்குமே வைகுண்ட லோகத்தில் இடம் கிடைக்கும். வாராய் கோகர்ணனே, உனக்கு பகவான் தானே கோலோகம் கொடுப்பான், இது நிச்சயம் அப்படின்னு அவளாம் எல்லாரும் சொல்லிட்டு வைகுண்டம் போய் சேர்ந்தாளாம். பிறகு கோகர்ணன் சிரவண மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் சப்தாக விதிப்படி திருப்பியும் கதை சொல்ல தொடங்கினான். அப்போ முதல்ல கேட்டவாளே திருப்பி அந்த நியமத்தோட 7 ராத்திரிகள் கதை கேட்டாளாம். நாரதனே, கதையின் முடிவில் நடந்ததை சொல்கிறேன் கேட்பாயாக. விமானங்களோட பக்தர்களோட சாட்சாத் பகவான் தானே அங்கே ஆவிர்பவித்தான். ஜெய சப்தங்களும் நம சப்தங்களும் அங்கு பெருங்கோஷமாக இருந்தன. ஸ்ரீஹரி அவ்விடத்தில் சந்தோஷத்தினால் பாஞ்சஜன்ய துவனி செய்தான். கோகர்ணனை ஆலிங்கனம் செய்து அவனுக்கு தன்னுடைய சாரூபியத்தை கொடுத்தான். கேட்ட மற்ற எல்லாருக்கும் ஒரு க்ஷணத்துக்குள்ள நீல மேகம் போல கருத்த பீதாம்பரம் உடுத்திண்டு கிரீடம் குண்டலம் எல்லாம் அணிந்து அவனோட சொரூபத்தையே எல்லாருக்கும் கொடுத்து கிருபை செய்தான். அப்போ கோகர்ணனுடைய கிருபையினால் அவ்வூரில் சண்டாளர் வரையில் உள்ள சகலமான ஜீவராசிகளும் விமானங்களில் ஸ்தாபிக்க பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் யோகிகள் சேரும்படியான தன்னுடைய லோகத்திற்கு பகவானால் அனுப்ப பெற்றார்கள். கோகர்ணனை பகவான் தானே கோலோகத்திற்கு அழைத்து கொண்டு போனான். முன்பு ஸ்ரீராமன் அயோத்தியில் உள்ளவர்கள் எல்லாரையும் அழைச்சென்று போன மாதிரி ஸ்ரீ பாகவதம் கேட்ட ஜனங்கள் எல்லாரையும் ஸ்ரீ கிருஷ்ணன் யோகிகளுக்கு சந்திர சூரியர்களுக்கும் அடைய முடியாத கோலோகத்திற்கு அழைத்து கொண்டு போனான். நாரதரே, இது ஸ்ரீ பாகவத கதையின் மகிமைக்கு நிதர்சனமான இதிகாசம்.
சித்திரகூடத்தில் வாசம் செய்கின்ற சாண்டில்ய முனிவர் புண்ணியமான இந்த இதிகாசத்தை பிரம்ம ஆனந்தத்துடன் படித்து கொண்டிருப்பார். இந்த இதிகாசத்தை ஒரு தடவை கேட்பாராயின் இது அவர்களுடைய சமஸ்த பாப சமூகங்களையும் பஸ்பம் செய்யும். சிராத்த காலங்களில் படிப்பார்களாயின் பித்ரு தேவதைகளுக்கு மேலான திருப்தியை விளைக்கும். தினந்தோறும் இதை பாராயணம் செய்வார்களாயின் இது மோட்சத்தை கொடுக்கும் என்றார்கள். அங்கனம் சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு பாகவத கதையின் மேன்மையையும் மகிமையையும் அதற்கு நிதர்சனமான இந்த இதிகாசத்தையும் சொல்லி மேல் சப்தாக சிரவணம் நடத்த வேண்டிய கிரமங்களையும் அதற்கு வேண்டிய சகாய திரவிய சம்பத்துக்களையும் அந்த தர்மத்தை நடத்தும் காலத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய உபவாசாதி நியமங்களையும் கிரமமாக விவரித்தார்கள். பாகவத பாராயணம் முடித்த பின் சாந்திக்காக நடத்த வேண்டிய பிராமண போஜனம் தர்மங்களையும் விவரித்தார்கள். அங்கனம் சப்தாக விதியின்படி ஸ்ரீ பாகவத கதையை நாரதருக்கும் அங்குள்ள மற்ற ஜனங்களுக்கும் முதலே பிடித்து கடைசி வரை விடாமல் விஸ்தாரமாக சொல்லி முடித்தார்கள். கதை கேட்ட பின்பு பகவானை விதியின்படி ஸ்தோத்திரம் செய்தார்கள். அதெல்லாம் முடிந்த பிறகு ஞான பக்தி வைராகியங்களுக்கு நல்ல புஷ்டியும் பரிபூர்ண சிறந்த யௌவனமும் உண்டாயின. நாரதரும் தன் மனோரதம் கைகூட பெற்று கிருதார்த்தரானார். அவர் உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் உண்டாக பெற்று மகத்தான ஆனந்த சாகரத்தில் முழுகினார். பகவானிடத்தில் மிகுந்த பிரீதியுடைய நாரதர் இங்கனம் கதை கேட்டு சந்தோஷத்தினால் தழதழத்த உரையுடன் கைகூப்பிக் கொண்டு, குமாரர்களே, கருணாநிதிகளான உங்களால் நான் அனுகிரகிக்கப்பட்டு தன்யனானேன். சமஸ்த பாபங்களையும் போக்குபவன் ஆகையால் ஹரி என்னும் பேருடைய பகவான் எனக்கு இப்பொழுது கைப்பட்டான். தவத்தை தனமாக உடையவர்களே, ஸ்ரீ பாகவத கதையை கேட்பது சமஸ்த தர்மங்களை காட்டிலும் மேம்பட்டது என்று நினைக்கிறேன். ஏனெனில் இதனால் வைகுண்ட நாதனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் கைப்படுகிறான் என்றார். இங்கனம் அந்த உத்தமரான நாரதர் சொல்லி கொண்டிருக்கும்போது யோகிகளில் சிறந்த சுக முனிவர் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டு இந்த இடத்துக்கு வந்துட்டார். அவர் 16 வயசு பாலன் போன்றவர். வியாச மகரிஷியோட புதல்வர். ஞானமாகிற சமுத்திரத்தை கரை புரண்டு வளரும்படி செய்வதில் சந்திரன் போன்றவர். ஆத்ம லாபத்தில் சந்தோஷம் அடைஞ்சு எதுலையும் குறையே இல்லாதவர். அவர் ரொம்ப பிரீதியோட பாகவதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே கதையோட முடிவு வரைச்சே இந்த இடத்துக்கு வந்துட்டார். அந்த முனிவர் வந்த உடனே எல்லாரும் எழுந்து ரிஷியான நாரதரும் எல்லாருமா சேர்ந்து அவரை பிரீதியோட பூஜை பண்ணலாம். அவரும் சுகமாக உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்து, பண்டிதர்களே, ரசிகர்களே, பிழைக்க விருப்பம் உடையவர்களே, இந்த பாகவதம் வேதமாகிற கல்ப விருட்சத்தில் உண்டான பழம். இது அமிர்தம் போல ருசியாக இருக்கும். சுக மகர்ஷியாகிற கிளியின் முகத்தினின்று நழுவினது. இதன் ரசத்தை எல்லோரும் பிரீதியுடன் பருகி கழிப்பீர்களாக. இந்த பாகவத புராணத்தில் தோஷங்கள் அற்ற சத்புருஷர்கள் ஆச்சரிக்கும்படியான பரம தர்மம் கூறப்பட்டிருக்கிறது. சம்சார தாபங்களை போக்குவதும் க்ஷேமங்களை கொடுப்பதும் ஆகிய
பரபிரம்மமாகிற உண்மையான வஸ்துவை இந்த புராணத்தினால் தெளிவாக நாம் அறியலாம். இந்த புராணம் ஞானாதிகாரனான வியாச முனிவரால் இயற்றப்பட்டது. 1000 சொல்லி என்ன, இந்த பாகவதத்தை கேட்பார்களானில் உடனே பரம புருஷனான சர்வேஸ்வரனை மனத்தில் நிலைநிறுத்தி கொண்டு அனுபவிக்கப் பெறுவார்கள். இந்த ஸ்ரீ பாகவத புராணம் எல்லா புராணங்களை காட்டிலும் மிகவும் சிறந்தது. இது வைஷ்ணவர்களுக்கு நீதி போன்றது. இதில் வைராகியத்திற்கு இடமான தத்துவ ஞானம் நன்கு வெளியிடப்பட்டு இருக்கின்றது. ஞான பக்தி வைராகியங்களோடு கூடிய நிவிருத்தி தர்மம் இதில் விசேஷமாய் கூறப்பட்டிருக்கிறது. இதை கேட்டும் படித்தும் இதன் பொருளை விசாரித்து மனனம் செய்பவர் பக்தி விளைய பெற்று மோட்சத்தை அடைவார்கள். சொர்க்கத்திலாவது சத்தியலோகத்திலாவது கைலாசத்திலாவது வைகுண்டத்திலாவது இந்த ரசம் கிடைக்காது. ஆகையால் பாக்கியமுடையவர்களை இந்த ரசத்தை பானம் செய்வீர்கள். இதை கைவிட வேண்டாம் என்றார். இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே பகவான் பிரகலாதன், பலி சக்கரவர்த்தி, உத்தவர், அர்ஜுனன் ஆகிய இவர்களுடன் அங்கு ஆவிர்பவித்தான். நாரதர் அவர்கள் எல்லோரையும் பூஜித்தார். ஸ்ரீ பகவான் பெரிய ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து அனுக்கிரகத்துடன் திகழ்கின்ற போது அவனுக்கு எதிரில் நின்று கொண்டு அவர்கள் கீர்த்தனம் செய்ய தொடங்கினார்கள். அதை கேட்கும் பொருட்டு ருத்ரனும் பார்வதியும் பிரம்மதேவனும் அவ்விடம் வந்தார்கள். பிரகலாதன் தாளம் போட்டான். உத்தவர் வாத்தியம் வாசித்தார். நாரதர் வீணையை எடுத்துக்கொண்டு பாடினார். அர்ஜுனன் ஸ்வரங்களில் சமர்த்தனாதலால் ராகங்களை ஆலாபித்தான். இந்திரன் மிருதங்கம் வாசித்தான். குமாரர்கள் ஜெய சப்தங்களை சொன்னார்கள். சுகர் கீர்த்தனைகளின் பாவங்களை எடுத்துரைத்தார். அப்பொழுது ஞான பக்தி வைராகியங்கள் மூன்றும் சபை நடுவில் நர்த்தனம் செய்தன. இங்கனம் ஆச்சரியமான அந்த கீர்த்தனத்தை கேட்டு பகவான் மகா ஆனந்தத்துடன் அவர்களை நோக்கி, ஓ பாகவதர்களே, நான் இப்பொழுது கதையின் கீர்த்தனத்தில் சந்தோஷம் அடைந்தேன். நீங்கள் என்னிடத்திலிருந்து வரம் விரும்பி பெறுவீர்களாக என்றான். அதை கேட்டு பிரீதியினால் மன உருக்கம் உடையவர்களாகிய அம்மகானுபாவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து பகவானை பார்த்து, மகாபிரபு, நாங்கள் அபேஷிக்கத்தக்க அனுகிரகம் வேற எதுவும் இல்லை. இக்கலிகாலத்தில் சப்தாக சிரவணம் செய்பவருடைய ஹிருதயத்தில் நீ நித்திய வாசம் செய்ய வேண்டும். இம்மனோரதத்தை மாத்திரம் நீ நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள். அந்த பகவானும் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று மொழிந்து அந்தர்த்தியானம் ஆனார். பிறகு நாரதர் சனத்குமாரர்களையும் சுகாதி மகரிஷிகளையும் நமஸ்கரித்தார். அங்கு வந்தவர் எல்லோரும் அந்த ஸ்ரீ பாகவத கதையாகிற அமிர்தத்தை பானஞ்செய்து மதி மயக்கமெல்லாம் தொலைந்து மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவரவர் இருப்பிடங்களுக்கு போனார்கள். பக்தி தன் புதல்வர்களான ஞான வைராகியங்களோடு சுக முனிவரால் தன் சாஸ்திரமாகிய பாகவதத்தில் பாதுகாக்கப்பட்டது. ஆகையால் பாகவதத்தை பாராயணம் பண்ணுபவர்கள் மனத்தில் பக்தியும் ஞான வைராகியங்களும் குடிகொள்கின்றன. அது முதல் அவ்வைஷ்ணவர்களின் மனத்தில் பகவான் நித்திய வாசம் செய்கிறான். சம்சாரமாகிற